ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கேயும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா, இது இப்போ காலங்காலத்தில் 6 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்திரிச்சு ரெடியாகி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் கிளம்புறோம். ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்கான இப்போ கிளம்புறோம். தெரியாத ஒரு வழித்தர மாதிரி தெரிந்த ஊருக்கு நாங்கள் போனது இலங்கை தான் ஃபஸ்ட்டு. சரி நம்ம போய் நான் இப்போ வந்தோடனே எனக்கு ஃபோன் அடிங்க, நான் உங்களுக்கு ஆட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்போ நாங்கள் கிளம்புறோம். அங்கே இப்போ எப்படி போகிறோம் என்னங்கிறது நாங்கள் உங்களுக்கு போகும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போய் வந்து ஒரு வீடியோ முடிஞ்சாலும் வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? சரி வாங்க, நம்மளுக்கு முதல்ல காரில் போகிறோம். அதான் பார்த்து ஓடுது இங்கே. நம்ம வந்தாச்சுங்க. ஆட்டோக்காரர் வந்து பள்ளியாசு பக்கத்தில் சொன்னாங்க வீடு. சொன்னா இறக்கி விட்டாங்க. வந்து பார்த்தா அமைதியாக இருந்துச்சு. அப்படி பக்கத்து ஒரு வீட்டில் வந்து கேட்டேன் நான். அந்த உள்ளே போங்க, சந்துக்குள்ளே போங்க, அதான் கல்யாணக்கார வீடு சொன்னாங்க. இப்போ போய்கிட்டு இருக்கோம். அப்படி அமைதியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் வர போகிறோமா, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இந்த இவங்ககிட்ட கேளுங்க, எட்டி பார்க்குறாங்க பாருங்க. இவங்களையா? நாங்கள் போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கீழே அவங்க வீடு வந்து கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு இருந்தது. வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்ல, அவங்க இல்லையா, அவங்க கேட்டதுக்கு அவங்க அம்மா மேலே இருக்காங்க, மேலே போங்க அப்படின்னாங்க. மேலே தான் வந்து பொண்ணு அவங்க எல்லாருமே இருந்தாங்க. சரி வாங்க பார்க்க வேண்டியவங்க ஃபஸ்ட்டு பார்க்க போவோம் சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்து சாப்பிட சொன்னாங்க. இறங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து சொல்லி கிளம்பி போயிட்டேன். அந்த மாதிரி வாங்குறதுல வாங்குங்க அந்த போய் இல்லை, நான் காரியாபுரத்துலேருந்து வாங்கணும். எல்லாமே நைட் கொண்டு வந்து இறக்குனாங்க. இது தூங்கலை, விடிய 3 மணிக்கு வச்சு பார்த்துக்கமா சாப்பிடல சாப்பிடுமா. ட்ரெஸ் மாத்துக்கிறேன் போங்கம்மா, சீக்கிரம் கீழே போகலாம். மாமியார் கொஞ்சம்
அதுக்கு வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் முடிஞ்சுங்க. அடுத்து சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போனாங்க. அதுக்கு வந்து வெத்தலை பாக்கு 100 ரூபா காசு வச்சு தான் கொண்டு போகணுமா, அந்த ஊர் வழக்கமாக. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கும்போது இருக்குது. அந்த ஊரில் இது வழக்கமாக அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் நீங்கள் வரங்கட்டாங்க, நான் வர டயர்டாக இருக்குது அப்படின்னா வாங்க மாப்பிள்ளை பார்க்க வாங்கினாங்க. இல்லை சரி இன்னொரு நாளைக்கு இன்ஷால்லாம் வரேங்கன்னா அதோட சாப்பாடு வந்து வெளியே பந்தி நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. எனக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. எல்லா ஊர்லேயும் அப்படித்தாங்க வரிசையாக பந்தி இருக்குது. பின்னா 4-2 மணிக்கு இருப்பாங்க. அது ரொம்ப கூட்டமாக இருந்ததா இதை நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட போயிட்டு எங்களுக்கான சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. பிரியாணி 65 சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஊரில் வந்து பிரியாணிக்கு வந்து தால்ச்சா வைக்கிறாங்க. எங்கள் ஊரில் வெறும் பிரியாணி வைப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ நான் கேட்டேன் நீங்கள் தால்ச்சா வைப்பீங்களா அப்படின்னு. ஆமாம் இங்கே தால்ச்சா வைப்போம் பிரியாணிக்கு அப்படின்னாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு என்னால் அன்றைக்கி ஃபுல்லாக முடியவே இல்லை. காலைல போனோன்னே வேறு நாசாவை சாப்பிட்டேன்னா மதியம் வேறு ஹெவியாக கொடுக்குறோம் பிரியாணி. வேணாம் சொன்னால் கேட்கவே இல்லை. அன்புத்தோலை இங்கே வந்து தாங்க முடியல மாதிரி அன்புத்தோலை தாங்க முடியலங்க. அந்த ஊரில் வந்து பழகுனவங்க ஒருத்தங்க தான் எல்லாருமே நல்லா பேசினாங்க, நல்லா பழகுனாங்க, நல்லா கவனிச்சாங்க. பரவாயில்ல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த ஊர் வந்து. ஓகேங்களா, அதோட சாப்பிட்டு நானே 3 மணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பணும். நேரத்தில் சாப்பாடு வச்சுட்டாங்க. இப்போ வந்து கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகேங்களா, வீட்டுக்கு போய் பார்க்குறேன்.